குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 31/1/2024 50-50 ட்ரா நம்பர் வந்து 082க்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். இப்போ 30ஆம் தேதியான ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 393750 அப்படிங்கிறது 30ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 30ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் 57 or 75 சொல்லிட்டு 6 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 75 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 750. நான் கொடுத்தது வந்து 57 or 75 வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் 75 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 484 487 475 அப்படின்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 754 அப்படிங்கிறது 750 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தாலும் 75 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட் நம்பர் சொல்லியிருந்தேன். ஜாக்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டில் 8 ரிசல்ட்டு. இந்த 8 ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 7 ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. 7 ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. பட் மற்றனா மேக்ஸிமம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் 448 அதாவது 484 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அது டேரெக்டாக ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. 448 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஆனால் 448 நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 484 எனி ஒன் நம்பர் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட் நம்பர்ஸும் சரி, கேரளா லாட்ரி 3 PM வர்றதும் சரி, மேக்ஸிமம் இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க 137 இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்பாட்டில் 132 வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே 13 இருக்குது. 413 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. 448 அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 751 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 851 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 812 ரிசல்ட் வந்து 281 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 927 அப்படின்னு இருக்குது. இங்கேயும் 927 இருக்குது. 729 or 927 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 926 ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. 599 இருக்குது. 199 வந்து ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8 ரிசல்ட்டில் 7 ரிசல்ட்டு. இங்கே 751 இருக்குது. ரிசல்ட் வந்து 851. அது மாதிரி ஜாக்பாட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் 7 நம்பர்ஸ் 7 நம்பர்ஸ் வந்து ஜாக்பாட்டில் இதிலேருந்து வந்திருக்கு. கேரளாலையும் பார்த்தோம் அப்படின்னா 750 அதாவது நான் வந்து 754 இப்படி வரும்னு சொல்லிட்டு 754 கொடுத்தேன். 754 அவன் வந்து 75 மட்டும் எடுத்துகிட்டு 0 இங்கே 70 இருக்கனால இந்த பாக்ஸில் இருந்து 750 அப்படின்னு எடுத்துட்டான். 750 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. 75 பேஸ் பண்ணி 1 வரலாம், இல்லை 4 வரலாம் அப்படின்னு நினச்சேன். அவன் வந்து 750 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் பாஸ் ஆகும். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸில் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்குது. அதனால் ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து 7 நம்பர்ஸ் கொடுத்துருங்க. அதில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர் வரும் அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இல்லை வின்னிங் நம்பர்ஸ் எடுக்காட்டி கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 750 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 800 இருக்குது. வந்த நம்பரோட ஒரு நம்பரை சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 000 இருக்குது. இந்த 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 800 000 இருக்குது. அதனால் 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல்போர்டில் 800 இருக்குது, 000 இருக்குது. அதனால்
இது ரெண்டுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா காமனாக 00 அப்படிங்கிறது இருக்குது. 00 சான்ஸ் இருக்கலாம், 00 சான்ஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இது. ஏன்னா இது ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி சொல்கிறது. ரிசல்ட் வந்த நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 800 இருக்குது. ரிசல்ட் வந்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 0 இருக்குது. இப்போ சேர்த்தோம் அப்படின்னா 000 இருக்குது. அதனால் 00 சான்ஸ் இருக்கலாம் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போன் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 61 அல்லது 16 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 49 அல்லது 94 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 02 ஆர் 20 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 64 அப்படிங்கிறது 46 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 19 ஆர் 91 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 04 அல்லது 40 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 29 ஆர் 92 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதுதான் ஆல்போன் நம்பர்ஸ். ஆல்போன் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தோம் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அது ரிவர்ஸில் வரலாம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குது. அதனால் உங்களோட கெஸ்ஸிங்கில் எனி ஒன் நம்பர் எடுங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்பர் எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். சார்ட் நல்லா பாருங்கள். சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜாக்பாட்டும் வரும். ஜாக்பாட்டை கொடுத்தோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் எழுத வேண்டி வரும். அதில் எந்த நம்பரை வந்து ஜாக்பாட்டில் வரும், எந்த நம்பரில் வந்து கேரளா லாட்ரி வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால நிறைய நம்பர்ஸ் நான் எடுக்கலை. இப்போ இங்கே ஆல்போன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்போன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அது உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்போன் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். எனி ஒன் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 61 இருக்குது. இப்போ 61 வந்துச்சு அப்படின்னா என்ன வரலாம் அப்படின்னா 61 பேஸ் பண்ணி 5 இருக்குது. 61 பேஸ் பண்ணி 4 இருக்குது. 61 பேஸ் பண்ணி 8 இருக்குது, 9 இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா 61 அப்படிங்கிறது காமன். 61 பேஸ் பண்ணி வர்ற நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 8 வரலாம், 9 வரலாம், 4 இருக்குது, 5 இருக்குது சார்ட்டில். அதனால் 61 வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 49 கொடுத்துருக்கேன். 49 அல்லது 94 அதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 49 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 7 வரலாம் அல்லது 8 வரலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 498 இருக்குது, 497 இருக்குது. அதனால் 49 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 49 பேஸ் பண்ணி 8 அல்லது 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 02 கொடுத்துருக்கேன். 02 பேஸ் பண்ணி 029 வரலாம் அல்லது 072 வரலாம். அதாவது 02 பேஸ் பண்ணி 9 இருக்குது, 7 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 64 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 0 இருக்குது. 64 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 0 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 5 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 5 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே 64 பேஸ் பண்ணி 8 இருக்குது. இங்கேயும் 64 பேஸ் பண்ணி 8 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 6 இருக்குது. 64 பேஸ் பண்ணி 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 19 19 பேஸ் பண்ணி 8 இருக்குது. 198. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29 இருக்குது. 29 பேஸ் பண்ணி 0 இருக்குது. 29 அல்லது 92 அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0 இருக்குது. முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 04 அல்லது 40. இப்போ 40 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது, 1 இருக்குது, 6 இருக்குது. 407, 401, 406 கொடுக்குறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் நம்பர்ஸ் தான். ப்ளேஸ் பார்த்து பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்த நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் ட்ரை பண்ணுங்கள்.
இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். அதாவது ஆல்பம் நம்பர்ஸில் என்ன நம்பர் வரும் நம்பர் எடுங்க. அந்த நம்பரை பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அதில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 64 இருக்குது அப்படின்னா 64 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 5 நம்பர்ஸில் 64 பேஸ் பண்ணி எந்த நம்பர் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரிசல்ட் வந்த பிளேஸை பேஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்பம் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். இல்லை இதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா 02 இருக்குது, 55 இருக்குது, இங்கே 75 இருக்குது, இங்கேயும் 75 இருக்குது, இங்கேயும் 75 இருக்குது. இது கீழே பார்த்தோம் அப்படின்னா 55 இருக்குது. நான் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ் எடுக்கலை, சில நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் எதை கொடுத்தனோ அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸாவது பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும் ஆல்போர்ட் நம்பர்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும், நம்பர்ஸ் எடுக்க முடியும். வின் பண்ணால் மெசேஜில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.